இந்த 2024ஆம் வருடம் நல்ல வருடமாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கடந்த காலங்களில் தனுசு ராசிக்காரர்கள் மன கஷ்டங்களையும் தடைகளையும் சந்தித்தீர்கள். அப்படிப்பட்ட நிலை எதுவும் இனிமேல் இருக்காது. எல்லா விஷயங்களும் இனி நல்லபடியாக நடக்கும். இதுவரை முயற்சி செய்தும் நடைபெறாத பல விஷயங்கள் இனிமேல் தெய்வத்தின் அருளால் முயற்சி இல்லாமலேயே வெற்றியை தரும். கடந்த சில ஆண்டுகளாக வேலையில் சங்கடங்கள், வேலை இழப்பு, வேலை பிடிக்காத நிலை, தொழில் சரிவு, கடன் தொல்லை, வேலை கிடைக்காதவர்கள் அனைவரும் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இருந்தே குறை நீங்க பெற்று நிம்மதி அடைவார்கள். சிலருக்கு இருந்து வந்த மன அழுத்தம், கணவன் மனைவி கருத்து வேற்றுமை, பிரிவு, தேவையற்ற வழக்கு, கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவு, தொழில் நஷ்டம், பணம் கொடுத்து ஏமாந்தவை போன்றவைகளும் இனிமேல் நீங்கி வாழ்க்கை நல்ல வழியில் செல்ல துவங்கும். கடந்த சில வருடங்களாக நடந்து வந்த கடுமையான கெடு பலன்களால் சொல்ல முடியாத மன அழுத்தத்திலும் வேதனைகளிலும் எதிர்காலம் பற்றிய குழப்பத்திலும் இருட்டு அறையிலும் இருந்து வந்த தனுசு ராசிக்காரர்கள் வருட ஆரம்பத்திலேயே குறைகள் அனைத்தும் விலகி புத்துணர்ச்சியுடன் கூடிய மனநிலை கிடைக்கப் பெறுவீர்கள். கிரக நிலைமைகள் இந்த வருடம் முதல் தனுசு ராசிக்கு சாதகமாக அமைவதால் இனிமேல் படிப்படியாக வாழ்க்கை அனைத்து விதங்களிலும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். இதுவரை எந்த விஷயத்தில் உங்களுக்கு தடைகள் இருந்ததோ அவை அனைத்தும் இப்பொழுது நீக்கப்படும். எது கிடைக்காமல் இருந்ததோ அது இப்பொழுது கொடுக்கப்படும். எது நடக்காமல் இருந்ததோ அது இப்பொழுது நடக்கும். எனவே இந்த புத்தாண்டில் உங்களுடைய தயக்கங்கள் அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு முயற்சியுடன் அனைத்தையும் எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். இளம் வயதினருக்கு இதுவரை இருந்து வந்த இடையூறுகள் இப்பொழுது நீங்கும். இதுவரை மனதை போட்டு அழுத்திக் கொண்டிருந்த சில விஷயங்கள் தெளிவாக ஆரம்பிக்கும். எந்த பாதையில் செல்வது என தீர்மானிக்க முடியாமல் இருந்தவர்கள் இப்பொழுது தெளிவாகி பாதையை தேர்ந்தெடுப்பீர்கள். உயிர் நண்பன் என்று சொல்லிக் கொண்டவர்களையும் உறவினர்களையும் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் புரிய வைத்து விட்டபடியால் இனிமேல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாகவே வைப்பீர்கள் என்பதால் இனிமேல் உங்களுக்கு கலக்கங்கள் எதுவும் இல்லை. குறிப்பாக இளம் பருவத்தினருக்கு இனிமேல் வேலை, தொழில் போன்றவைகள் நல்லபடியாக அமைந்து இந்த வருடத்திலிருந்து ஒரு நிரந்தர வருமானம் வரத் தொடங்கும். இனிமேல் பணத்தட்டுப்பாடு என்பது உங்களுக்கு இருக்காது. இதுவரை திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் நல்லபடியாக திருமணம் கூடி வரும். வேலையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர்வார்கள். வேலையை விட்டு விடலாமா என்ற யோசனையில் இருந்தவர்களுக்கு வேலையை விட வேண்டிய நிலைமை நீங்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இனிமேல் முயற்சி பலிதமாகும். புதிதாக தொழில் தொடங்குவதற்கு தடைகள் நீங்கும் என்பதால் உடனே தொழில் தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் சரியின்றி இருந்தவர்களுக்கு இனி முன்னேற்றம் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாம். வியாபாரிகள் புதிய முயற்சிகள் எடுக்க நல்ல நேரம் இது. தனுசு ராசிக்காரர்கள் இனி துணிந்து எதிலும் இறங்கி செயல்படலாம். ரிஸ்க் எடுத்தால்தான் வாழ்க்கையில் உயரத்திற்கு செல்ல முடியும். பெண்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டுதான். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடங்களில் சிக்கல்கள் எதுவும் இருக்காது. வீட்டிலும் உங்கள் பேச்சை கணவரும் பிள்ளைகளும் கேட்பார்கள். குடும்பத்தில் சுப காரியங்களை மிகச் சிறப்பாக நடத்துவீர்கள். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பணியிடங்களில் மகிழ்ச்சியும் மரியாதையும் நிச்சயம் உண்டு. உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். முகத்தில் எந்த நேரமும் சந்தோஷம் தெரியும். இதுவரை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். சென்ற காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த சோம்பல், மந்தம், விரக்தி மற்றும் தோல்வி மனப்பான்மைகள் இனிமேல் உங்களிடம் நெருங்காது. அனைத்து விஷயங்களிலும் இருந்து வந்த தொல்லைகள், தடைகள், தாமதங்கள் விலகி நல்லவைகள் நடக்கும். பிறந்த ஜாதகத்தில் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டு இருந்தால் உங்களில் சிலர் சாதனைகளை படைப்பீர்கள். எல்லா துறையை சேர்ந்த தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்ல வருடம் இது. சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைத்து தனுசு ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.